إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، قال الله عز وجل في الآية القرآن: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل في الآية الأخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. حسبي الله العظيم. وقال صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال صلى الله عليه وسلم: زوروا القبور فإنها تذكركم الآخرة. حسبي رسوله الكريم. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உண்டான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் அவர்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் கிருபையால் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை நீங்களும் நாமும் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்ஆவினுடைய முழுமையான கூலியை பெறக்கூடிய வாய்ப்பை இன்னொரு அனைவர்களுக்கும் அவர் ரஹ்மத் தருவானாக. இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நீங்களும் நாமும் செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன பிழைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அதை மன்னித்து நாம் செய்திருக்கக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வினுடைய கருணையை கொண்டு மறுமையில் சுவனத்திற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் தருவானார். இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் மொழிகளில் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று கற்றுத் தந்தார்களோ அப்படியான ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் தருவானாக. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இத்தனை ஆண்டு காலங்களாக பல சமூகங்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாகி இந்த சமூகம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் வரை இடைப்பட்ட காலத்தில் பல சமூகங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்யும் பொழுது உங்களை நாம் பல சமூகங்களாக இந்த உலகத்தில் வாழ செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த சமூகங்கள், எல்லா சமூகங்களுடைய வரலாறுகள் அவைகளை நாம் எடுத்து விரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா சமூகத்திலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லா நூற்றாண்டுகளிலும் எல்லா சமூகங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை எப்படி வழிபட வேண்டுமோ அப்படி வழிபட்டு முழுமையாக அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த மக்கள் எல்லா சமூகத்திலும் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று எல்லா சமூகத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக வாழக்கூடிய மக்களும் இருந்திருக்கிறார்கள். சிலர் அல்லாஹ்வை நேரடியாக முழுமையாக புறக்கணித்து விட்டு நிராகரித்து விட்டு வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். சிலர் அல்லாஹை ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு பின்னால் வழிகேடுகளில் சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகமும் அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்தவாறு, அந்த அவர்களுடைய சூழலுக்கு தகுந்தவாறு அவர்கள் சில பெரிய பிழைகளை பாவங்களை செய்து அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக செயல்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். சில சமூகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆரம்பத்தில்
அவர்களில் வாழ்ந்த நல்லடியார்களுடைய நல்லவர்களுடைய உருவ படங்களை ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த சமூகம் இறைவனுக்கு நிகராக வைத்து வணங்க துவங்கியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து சில பரிணாமங்களை அடைந்த பொழுது அந்த உருவத்தை ஒருபடி அதிகமாக கற்களில் செதுக்கி மனிதன் வணங்க ஆரம்பித்தார். அல்லாஹ்வை வணங்கினார். அதே நேரத்தில் அவர்கள் வாழ்ந்து சென்ற நல்லடியார்களை உருவத்திலிருந்து அடுத்த கட்டமாக சென்று சிலைகளாக வடிவித்து அவன் வணங்கினார். இன்னும் சில சமூகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் இறை தூதர்களே கொலை செய்து இறைவனுக்கு மாற்றமாக அவர்கள் நடந்திருக்கிறார்கள். இன்னும் சில சமூகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் இயற்கைகளை வழிபட்டு இறைவனுக்கு மாற்றமாக நடந்திருக்கிறார்கள். இப்படி சிலர் கற்களை வணங்கினார்களோ அதே போன்று சில சமூகத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் மலைகளையும் காடுகளையும் இயற்கை படைப்புகளை அவர்கள் வணங்கியிருக்கிறார்கள். இன்னும் சில சமூகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி எந்த சமூகத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதத்தில் இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய மக்கள் எல்லா சமுதாயத்திலும் இருந்திருக்கிறார்கள். அப்படியாக வந்து 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 கடைசியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலும் இப்படியாக ஒரு பிழை இருக்கிறது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழை என்னவென்று சொன்னால், தர்கா வழிபாடு. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய பிழைகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பிழை என்னவென்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு பாவச் செயல் என்னவென்று சொன்னால் தர்கா வழிபாடு. இந்த தர்கா வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கம் ஜியாரத் செய்வதற்கு அனுமதி தந்திருக்கிறது. கபர்களை சென்று ஜியாரத் செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள், நாங்கள் செய்கிறோம் என்பதாக. உண்மையிலேயே கபர்களை சென்று ஜியாரத் செய்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா என்று கேட்டால் அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்திருக்கின்றார்களா என்று கேட்டால் ஜியாரத் செய்திருக்கிறார்கள். ஜியாரத் செய்ய சொல்லி மக்களுக்கு ஏவும் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜாவினுடைய 1285வது நபிமொழியாக சஹீஹான தரத்தில் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், ஜூருல் குபூர், நீங்கள் கபர்களுக்கு சென்று நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். ஃபஇன்னஹா, ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா தذكرத்துல் ஆஹிரா, அது மறுமையை உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கபர்களுக்கு சென்று அந்த கபர்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மறுமையுடைய சிந்தனையை உங்களுக்கு அதிகப்படுத்தும். நீங்களும் ஒரு நாள் கபருக்கு செல்ல போகிறீர்கள் என்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு அது அதிகப்படுத்தும். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? கபர்களுக்கு சென்று நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். ஜியாரத் என்ற வார்த்தைக்கு இன்று பலருக்கு பொருள் தெரியாது. ஜியாரத் என்றால் என்ன? ஜாரா என்று சொன்னால் சென்று சந்தித்து விட்டு திரும்பி வருதல். ஜியாரத்துல் கபூர், ஜியாரத்துல் குபூர் என்று சொன்னால் ஒரு கபருக்கு சென்று சந்தித்து விட்டு திரும்பி வருதல். இதுதான் அரபியிலே ஜியாரத் என்ற வார்த்தைக்கு பொருள். ஆனால் இன்று இந்த ஜியாரத் என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படுகின்றது? இந்த ஜியாரத் என்ற வார்த்தை கபர் வழிபாட்டிற்கு இன்று பயன்படுத்தப்படுகிறது. இந்த கபர் வழிபாட்டிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இந்த கபர் வழிபாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தது இல்லை. ஆனால் ஜியாரத் செய்வதற்கு நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அனுமதி அளித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பிரபலமான ஒரு நபிமொழி, சஹீஹ் புகாரியிலே 974வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள். அன்றைய இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய இரவு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அமர்ந்து பேசுகிறார்கள், இரவு உணவை அருந்துகிறார்கள். அதற்கு பின்னால் இரவினுடைய சில பகுதி கழிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படுத்திருக்கிறார்கள். அவர்கள் உறங்க ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவாக எழுந்திருத்து அவர்களுடைய மேலாடை அணிந்து கொண்டு அவர்களுடைய காலணிகளை அணிந்து கொண்டு கதவை மெதுவாக திறந்து விட்டு வெளியே செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்து இதை கவனிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவாக வெளியே சென்று விட்டு மெதுவாக கதவை சாத்திவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்லக்கூடிய சத்தத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிறுபிள்ளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மெதுவாக நடந்து செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பின்னாலேயே சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சென்று அடைந்த இடம் எது தெரியுமா? ஜன்னத்துல் பக்கீ.
மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பொது மையவாடி, ஒரு கபிர்ஸ்தான். அந்த மையவாடியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அடைக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறைவாக ஒளிந்திருந்து என்ன நடக்கின்றது என்று பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரத்தில் கையை மேலே உயர்த்தி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினார்கள். நானும் என்னுடைய வீட்டை நோக்கி திரும்பினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை நோக்கி நடந்து வர ஆரம்பித்தார்கள். நானும் அவர்களுக்கு தெரியாமல் மறைந்து முன்னால் நடந்து வந்து கொண்டிருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நடையை வேகப்படுத்தினார்கள். நானும் வேகமாக நடந்து சென்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி வர ஆரம்பித்தார்கள். நானும் வீட்டை நோக்கி ஓடி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் எதுவும் தெரியாததை போன்று வீட்டில் வந்து படுத்துக் கொண்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்னால் வீட்டிற்குள் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அருகாமையில் அமர்கிறார்கள். அமர்ந்து விட்டு என்னிடத்தில் கேட்டார்கள், ஆயிஷா, எதற்காக உனக்கு மூச்சு வாங்குது என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்திருத்து என்று சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் முடித்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், உனக்கு மூச்சு வாங்குறதை நான் பார்த்தேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பதிவு செய்கிறார்கள். இப்படியாக நீங்கள் சென்ற சத்தம் எனக்கு கேட்டது, நானும் உங்களை பின்தொடர்ந்து வந்து நீங்கள் ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றீர்கள், கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தீர்கள், அதை நான் பார்த்தேன். என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஆத்தானி ஜிப்ரீல், இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகின்றார், நீங்கள் ஜன்னத்துல் பக்கீக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றேன். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இடத்தில் சொன்னார்கள். நான் என்ன செய்தேன்? அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக இறைவனிடத்தில் கையேந்தி நான் பிரார்த்தனை செய்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரிலே 974வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அப்ப இஸ்லாமியர்கள் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களுக்கு சென்று ஜியாரத் செய்திருக்கிறார்கள் தானே. அப்ப எதற்காக நாம் தர்கா வழிபாட்டை நாம் தடை செய்ய வேண்டும்? எதற்காக தர்காக்களுக்கு சென்று நாம் ஜியாரத் செய்வது கூடாது என்று நாம் சொல்ல வேண்டும்? அன்பின் இஸ்லாமியர்களே, கவனிக்க வேண்டிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் சென்றது ஒரு பொதுவான தனிப்பட்ட நபரினுடைய மையவாடி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம்கள் அடக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொது மையவாடிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அந்த மையவாடிக்கு சென்றதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் பிரார்த்தனை கேட்கவில்லை. அந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் துஆ கேட்கவில்லை. அவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். என்ன துஆ கேட்கிறார்கள் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க தார கௌமில் முஃமினீன், முஃமின்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அடக்கப்பட்டிருக்கக்கூடிய முஃமின்களே, முஸ்லிம்களே, வஆதாக்கும் மா துஅதூன கதா, உங்களுக்கு நீங்கள் செய்த அமல்களுக்கான கூலியாக எதையெல்லாம் இறைவன் உங்களுக்கு வாக்களித்தானோ அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மறுமை நாளில் பெற இருக்கிறீர்கள். முஅஜ்ஜலூன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன், நிச்சயமாக நாங்களும் ஒரு நாள் உங்களை வந்து அடைய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நாங்களும் ஒரு நாள் உங்களோடு கபர்களில் சேர்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து வறுமையில் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய நன்மைக்கான கூலியை பெற்றுக்கொள்வோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மையவாடிகளுக்கு சென்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்களே தவிர இந்த இடத்தில் எந்த ஒரு நபிமொழியிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் உதவி கேட்கிறார்கள் என்று வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று இந்த பிரார்த்தனை செய்ததை தவிர வேறு எதையும் செய்ததாக எந்த நபிமொழியிலும் இல்லை. ஆனால் இந்த நபிமொழியை ஆதாரமாக வைத்துத்தான் கபர்களுக்கு சென்று தர்காக்களுக்கு சென்று ஜியாரத் செய்யக்கூடியவர்கள், அந்த தர்கா வழிபாடுகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் தர்கா வழிபாடு கூடும் என்று பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமியர்களே, முழுக்க தவறான புரிதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழிப்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சரி, நாம் கபர்களுக்கு சென்று ஜியாரத் செய்வது கூடும், கபர்களுக்கு சென்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது கூடும். அதே நேரத்தில் சில முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவர்கள் இஸ்லாத்தில் இருந்து வந்திருக்க மாட்டார்கள், அவருடைய பெற்றோர்கள் இஸ்லாமியர்களாக இருந்திருக்க மாட்டார்கள், பாப்பா அம்மா இஸ்லாத்தில் இல்லாதவர்களாக இருந்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருப்பாங்க, அவர்கள் முஸ்லிம்களாக மாறி இருப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். இப்படியானவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய கபர்களுக்கு செல்லலாமா? அப்படி சென்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்படி செல்லலாமா என்று கேட்டால் செல்லலாம், அனுமதி உண்டு. ஆனால் சென்றுவிட்டு இந்த இஸ்லாமியர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மையவாடியில் அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் தேடியதை போன்று இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்காக என்ன செய்ய முடியாது, இஸ்திக்ஃபார் அந்த இடத்தில் தேட முடியாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அவர்களுடைய செயலில் இதற்கான அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய தாயாரை நினைத்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் அவர்களுடைய தாயாருக்காக இஸ்திக்ஃபார் தேடுவதற்காக பாவ மன்னிப்பு தேடலாமா என்று இறைவனிடத்தில் அனுமதி கேட்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுத்துவிட்டார். அப்போ அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தாயுடைய கபரை நான் சென்று சந்திப்பதற்கு அனுமதி கிடைக்குமா என்று கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தாயாருடைய கபருக்கு செல்கிறார்கள். அபுவா என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயாருடைய கபர் இருக்கும். அப்போ அந்த இடத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவர்களுடைய தாயுடைய கபரில் இருந்து தேம்பி அழுக ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களை சுற்றி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் கூட பார்த்து அவர்களுடைய மனங்கள் குமுறி அவர்களும் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதற்கு பின்னால் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் என்னுடைய இறைவனிடத்தில் என்னுடைய தாய்க்காக இஸ்திக்ஃபார் தேடலாமா என்று நான் கேட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுத்துவிட்டார். என்னுடைய தாயுடைய கபரை நான் சென்று ஜியாரத் செய்யலாமா, சென்று சந்தித்து விட்டு வரலாமா என்று நான் கேட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு அனுமதி தந்தான். நீங்களும் சென்று ஜியாரத் செய்யுங்கள். ஃபஇன்னஹா தذكرத்துல் ஆখিরা, ஏனென்றால் அந்த ஜியாரத் என்பது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமுடைய 976வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். அப்ப அன்பின் இஸ்லாமியர்களுடைய அந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் இல்லாமல் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் கூட அவர்களுடைய பெற்றோர்களுடைய கபர்களை அவருடைய உறவினர்களுடைய கபர்களை சென்று சந்திக்கலாமா என்று கேட்டால் சந்திக்கலாம். அதற்கு தாராளமாக மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் எப்படி ஒரு முஸ்லிமுடைய கபருக்கு சென்றால் அந்த இடத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் என்று அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லுவோமோ, அதே போன்று நீங்கள் உங்களுடைய அமல்களுக்கான கூலியை மறுமையில் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள், உங்களோடு வந்து நாங்கள் சேர்ந்து கொள்வோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனையை எப்படி நாம் ஒரு முஸ்லிமுடைய கபரில் சொல்லுவோமோ அதே போன்று என்ன செய்ய முடியாது. ஒரு இஸ்லாத்தை ஏற்காதவருடைய கபரில் சென்று நாம் சொல்ல முடியாது. அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய கபரை ஜியாரத் செய்வதற்கான அனுமதியாக நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பின் இஸ்லாமிய அந்த அடிப்படையில் நாம் இந்த கபர் ஜியாரத் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் தர்காக்களுக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லை? தர்கா வழிபாட்டை நாம் முழுமையாக எதிர்க்கிறோம். ஏன் நாம் எதிர்க்கிறோம்? தர்காக்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக அந்த தர்காக்களில் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காத, இஸ்லாமிய மார்க்கம் எல்லா கோணங்களிலும் எதிர்க்கக்கூடிய பல செயல்கள் அந்த தர்காக்களில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. தர்காக்கள் என்ற பெயரில் இஸ்லாமிய கலாச்சாரம் என்ற பெயரில் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது, அரங்கேறி கொண்டிருக்கிறது. என்னவெல்லாம் நடக்கிறது? அந்த மரணித்தவர்களுடைய கபர்களை தர்காவாக எப்பொழுது மாறும்? ஒருவர் மரணித்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை நல்லடியார்கள் என்று இவர்களை தீர்மானிப்பார்கள். இறை நேசர், இறைவனுடைய உற்ற நேசர் என்று இவர்களே அவர்களை தீர்மானிப்பார்கள். உண்மையிலேயே இறை நேசரா, அவர் உள்ளத்தில் இஹ்லாஸான ஈமான் கொண்டிருந்தாரா என்று கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சில கபர்களை தர்காக்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் மனிதர்கள் கூட இருக்க மாட்டார்கள். சில விலங்குகளுக்கு என்ன செய்திருப்பார்கள்? அவர்கள் தர்காக்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். இப்படியான சூழல் தமிழகத்தில் இருக்கிறது. அப்படியாக அந்த அவர்களை குறித்து இவர்களுக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் இவர்களை இறைநேசர்களாக அடையாளப்படுத்தி இவர்களே அவர்களுக்கு ஒரு கபரை கட்டுவார்கள். அந்த மையத்தை அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை சிமெண்டை வச்சு ஒரு கட்டிடத்தை போன்று எழுப்புவார்கள். இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அனுமதிக்கப்படாத ஒன்று. கபர்களை கண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான வரையறையை சொல்லி தரும் பொழுது அது மண்ணோடு மண்ணாக இருக்க வேண்டும், அது தரையை விட்டு எழுப்பப்பட்டு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு மாற்றமாக இன்று தர்காக்களில் இருக்கக்கூடிய கபர்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது மண்ணை விட்டு 1 அடி 2 அடி 3 அடிக்கு உயர்த்தப்பட்டு அது பல கற்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அதை சுற்றி கட்டிடங்களாக எழுப்பப்பட்டு ஒரு வழிபாட்டு தலங்களாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நான் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் சென்றவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நம்ம தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிகழ்விலே நாம் மேற்கோள் காண்பித்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய சூழல் என்னவென்று சொன்னால் அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இடத்தில் இவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், எங்களுக்கு நீங்கள் அதை கொடுங்கள். எங்களுக்கு மழை பெய்ய வேண்டும், எங்களுக்கு நீங்கள் மழை பெய்ய செய்யுங்கள். என்னுடைய வியாபாரத்தில் எனக்கு அபிவிருத்தி வேண்டும், எங்களுக்கு நீ வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுங்கள். எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்துக் கொடுங்கள். சுபஹான பொழுது நாம் பார்த்தோம் பல வரிகள் பல வாசகங்கள் அப்படி இருக்கிறது. அப்படியாக மௌலிதின் அடிப்படையிலும் தனி நபர்கள் என்ற அடிப்படையிலும் இப்படியாக அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. அது மட்டுமா, அதை தாண்டி ஏராளமாக அத்தனையும் நாம் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மாற்று மதத்தில் நடக்கக்கூடிய
விஷயங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான வேறுபாடும் இருக்காது. அவர்கள் சிலையாக வைக்கிறார்கள். அவர்கள் யாரை நல்லவர்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், இறைவன் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அவர்களை சிலையாக வைத்திருக்கிறார்கள், இவர்கள் கபராக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த சிலையை சுற்றி ஒரு கட்டிடத்தை எழுப்பி அது வழிபாட்டு தலங்களாக ஆக்குகிறார்கள். இவர்களும் அந்த சிலையை சுற்றி ஒரு கட்டிடத்தை எழுப்பி வழிபாட்டு தலங்களாக ஆக்குகிறார்கள். அவர்களும் அந்த சிலைகளிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள், இவர்களும் இந்த கபரிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அது மட்டுமா, அந்த கபர்களுக்கு சென்று இவர்கள் பூமாலை போடுகிறார்கள். எப்படி இறை மறுப்பாளர்கள் அவர்களுடைய கோயில்களுக்கு சென்று அவர்களுடைய வழிபாட்டு கடவுளிடத்தில் அவர்கள் மாலை போடுவார்களோ, பூமாலைகளை தூவார்களோ, அதே போன்று இவர்களும் கபருக்கு சென்று பூமாலை போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று எப்படி மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய இறை இல்லங்களில் சென்று விளக்கேற்றுவார்களோ, அதே போன்று இவர்களும் விளக்கேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி அவர்கள் தேங்காய் உடைப்பார்களோ, அதே போன்று இவர்களும் தேங்காய் உடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி அந்த மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பால் அபிஷேகம் செய்வார்களோ, அதே போன்று இவர்களும் சந்தனத்தை கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். ஒருபடி அதிகமாக எங்கள்கிட்ட காசு அதிகமா இருக்கே, எங்கள்கிட்ட காசு அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துட்டானே, நீங்க என்ன பால்ல செய்யறது, நாங்கள் சந்தனத்தில் செய்வோம். சந்தனத்தில் அபிஷேகம் செய்வது, சந்தனத்தை கொண்டு போய் அந்த கபர்களில் பூசுவது. எப்படி அவர்கள் வழிபாட்டை முடித்துவிட்டு அந்த சிலைகளுடைய காலில் விழுந்தவர்கள் ஆசீர்வாதம் வாங்குவார்களோ, அதே போன்று இவர்களும் கபர்களுக்கு சென்று பிரார்த்தனை முடித்துவிட்டு அந்த இடத்தில் சஜிதாவை செய்து அந்த கபரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் அவர்களுடைய பொருத்தத்தை, அவருடைய நேசத்தை பெறாராமாக, அவருடைய நேசத்தை பெறக்கூடிய சூழலை இஸ்லாமிய சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போன்று எப்படி அவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய பிறந்த தினங்களை ஒரு விழாக்களாக கொண்டாட்டங்களாக கொண்டாடுவார்களோ, அதே போன்று இவர்களும் அந்த தர்காவில் அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிறந்த நாள் என்று இவர்களே வைத்துக் கொள்வார்கள். அதுதான் ஆச்சரியத்திற்குரிய விஷயம். அவர்களுக்கு இதுதான் பிறந்த நாள் என்று அவரே சொல்லியிருக்க மாட்டார். எந்த வரலாற்று புத்தகத்திலையும் இருக்காது. இவங்களே ஒரு தேதியை குறித்து வச்சுக்கிட்டு இவர்கள் அந்த கோயில்களில் எப்படி விழாக்கோலங்கள் எடுக்கப்படுமோ அதே போன்று போட்டி, உன்னை விட நான் எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லை என்பதை இவர்கள் நிரூபிக்கக்கூடியவர்களாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றினால் நீங்கள் அவர்களோடு ஒருவராகவே நீங்கள் மறுமையில் எழுப்பப்படுவீர்கள் என்று எந்த இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதோ அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவர்கள் அப்படியே சராட் செலுத்ததை போன்று அவர்களுடைய அத்தனை கலாச்சாரங்களையும் இந்த தர்காக்கள் என்ற பெயரில் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் அவர்கள் புகுத்துவதை நாம் பார்க்கிறோம். விழாக்கோலங்கள் என்ற பெயரில், விழாக்கோலங்களோடு முடியுமா? இந்த விழாக்கோலங்கள் என்ற பெயரில் பட்டாசு வெடிப்பது, அந்த விழாக்கோலங்கள் என்ற எப்படி அது கோயில்களில் பட்டாசு வெடித்து கொண்டாடுவார்கள் அதே போன்று பட்டாசு வெடிப்பது, வான வேடிக்கை காட்சி, அதுக்கென்று ஒரு நேரம் ஒதுக்குவார்கள். அதே போன்று ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியும் தர்காக்களில் இன்று அரங்கேற்றப்படுகிறது. அதே போன்று வந்தோம் என்று சொன்னால் இந்த விழாக்கள் என்ற பெயரில் எப்படி கோவில்களில் தேரோட்டம் இருப்பார்களோ அதே போன்று சந்தனக்கூடு என்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இன்று செய்யக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். இப்படி தர்காக்கள் என்ற பெயரில் இஸ்லாமிய மார்க்கத்தில் செய்யப்படக்கூடிய பல அனாச்சாரமான விஷயங்கள் இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அத்தனையும் நடக்கக்கூடிய இடங்களாக இந்த தர்காக்கள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்காவை நீங்கள் கண்டால் அந்த தர்காக்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? இடித்து தள்ளுங்கள். தர்காக்கள் என்றால் இன்னைக்கு என்ன, கபரை பூசி எழுப்பி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, நீங்கள் தர்காக்களை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் லா தத்அல் கபர, நீங்கள் கபரை விட்டு விட வேண்டாம். லா தத்அல் என்று சொன்னால் நீங்கள் விட்டுறாதீங்க, ஒரு காலமும் நீங்கள் விட்டுறாதீங்க. எப்பேற்பட்ட கபரு தெரியுமா? இல்லா சவ்வைதஹு, அது சமமாக்கப்படாமல் மண்ணோடு மண்ணாக தரையோடு தரையாக இருக்காமல் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய கபறுகளை நீங்கள் கண்ணால் கண்டால் அதை நீங்கள் அடித்து நொறுக்காமல் விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை, அந்த கட்டளைக்கு மாற்றமாக இருக்கக்கூடியவைகள் தான் இந்த தர்காக்கள். அப்படிப்பட்ட இந்த தர்காக்கள் என்ற பெயரில் நடக்கக்கூடிய அனாச்சாரமான காரியங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முழுமையாக இல்லாமல் ஆக வேண்டும் என்று சொன்னால் முதலில் இது சம்பந்தமான தெளிவான கல்வி நமக்கு தேவை. இது தவறு என்பதை முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிய வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக இதை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லாமல் போன மிக முக்கியமான விஷயம், ஒன்றை அவர்கள் தவறு என்று விளங்கினாலும், ஒன்றை அது சரி இல்லை, இது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டது என்று அவர்கள் புரிந்தாலும் அதை வெறுத்து ஒதுக்குவதில்லை. அதை அவர்கள் என்ன செய்வதில்லை? வெறுத்து ஒதுக்குவதில்லை. அதோடு அவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். நாங்கள் வழிபட செல்லவில்லை,
நாங்கள் தர்காக்குள்ளேயே போகல, நாங்கள் தர்கா பக்கமே போகல, நாங்கள் கடத்தருக்கு போனோம், நாங்கள் அந்த வேடிக்கை பார்க்கறதுக்காக போனோம், என்டர்டைன்மெண்ட்டுக்காக பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க கூப்பிட்டு போகிறோம் ஏதோ ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான அனாச்சாரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்திற்கு அவர்களும் சேர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்டர்டைன்மெண்ட்டுக்காக, பொழுதுபோக்கிற்காக அவர்களோடு சேர்ந்து ஒரு நாள் நரகத்துக்கு போயிட்டு வர முடியுமா? சொர்க்கத்திலிருந்து ஒரு பொழுதுபோக்குக்காக நரகத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வர முடியுமா? யாராவது ஏற்றுக்குவோமா? நான் சொல்லலை, அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்யலாம் பாருங்க. இன் அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி யக்ஃபுரு பிஹா வ யஸ்தஹ்ஸஉ பிஹா. அல் குர்ஆனுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டு கேலி கூத்தாட்டங்கள் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் கேட்டால், அப்படியான ஒரு இடத்தை நீங்கள் கண்டால், அப்படியான ஒரு இடத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஃபலா தக்உது, அந்த இடத்தில் நீங்கள் இருக்காதீர்கள், அந்த இடத்தில் நீங்கள் அமராதீர்கள், அந்த இடத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள். வலா தக்உது மஅஹும், அவர்களோடு நீங்கள் சேராதீர்கள். ஹத்தா யஹூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் அந்த செயலை விட்டுவிட்டு வேறொரு செயலுக்கு செல்லாத வரை, வேறொரு செயலை செய்யாத வரை, வேறொரு பேச்சை அவர்கள் பேசாத வரை அந்த இடத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள், அந்த இடத்தில் நீங்கள் இருக்காதீர்கள். அப்படி நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும் இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன் வல் காஃபிரின், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் காஃபிர்களையும் முனாஃபிகீன்களையும் எழுப்புவானே, காஃபிர்களையும் முனாஃபிகீன்களையும் எழுப்புவானே, அந்த கூட்டத்தில் நீங்களும் எழுப்பப்படுவீர்கள். எப்படி? நீங்கள் இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடியவர்கள் யார்? அதை செய்யக்கூடியவர்களை பற்றி அல்ல, கவனிக்க வேண்டிய விஷயம். அதை செய்யக்கூடியவர்கள் அவர்களில் ஒருவர் தானே, அவர்களை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று சொல்வதற்கான பேச்சே இல்லை, ஏன்னால் அவர்களே அதை செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த வசனத்தில் பேசப்படக்கூடியவர்கள் இப்படியான விஷயங்களை விட்டும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டவர்கள், இப்படியான விஷயங்களை செய்யாதவர்கள். அவர்கள் செய்ய மாட்டார்கள், ஆனால் அதை செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள், அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து கொள்வார்கள். என்ன அர்த்தம்? அவர்களோடு எல்லாவற்றிலும் அவர்கள் கலந்து கொள்வார்கள். அப்படியாக நீங்கள் கலந்து கொண்டால் மறுமையில் அவர்களோடு சேர்த்து, முனாஃபிகீன்களோடு சேர்த்து, நயவஞ்சகர்களோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? மறுமையில் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்கின்றார். காஃபிர்களோடு சேர்த்து நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று பதிவு செய்கின்றார். காஃபிர்கள் இங்க சொர்க்கத்துக்கு போவார்களா? முனாஃபிகீன்கள் இங்க சொர்க்கத்துக்கு போவார்களா? சொர்க்க நரகத்தினுடைய அடித்தட்டு முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்யக்கூடிய தண்டனை. முஸ்லீமாக வாழ்ந்து எல்லா அமல்களையும் செய்து இதையெல்லாம் தெரிந்து விளங்கி இதையெல்லாம் புரிந்தவர்கள் அதோடு சேர்ந்து கலந்து கொண்டு ஒட்டுமொத்த மறுமை வாழ்க்கையும் அளிப்பதுதான் ஒரு புத்திசாலி முஸ்லீமிற்கு அழகா? அன்பின் இஸ்லாமியர்களை விழித்துக் கொள்ள வேண்டும். பல இடங்களில் கந்தூரிகள், தேரோட்டங்கள் என்ற விஷயத்தை அப்படியே செய்வதற்கு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பேர் சந்தனக்கூடு என்பது. இப்படி சந்தனக்கூடு, கந்தூரி, இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் சமீப காலகட்டத்தில் வர இருக்கிறது, சந்திக்க இருக்கிறோம். அப்படியான நிகழ்வுகளில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு என்பதற்காக கூட நாம் என்ன செய்துவிடக்கூடாது. அப்படியான விஷயங்களில், அப்படியான நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஏராளமான பொழுதுபோக்குகளை, இந்த உலகத்தில் ஏராளமான கண் குளிர்ச்சியான விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிறார் எமக்காக. அல்லாஹ் பதிவு செய்கிறான் தன்னுடைய அருள்மறை, நீங்கள் சென்று சந்தியுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய படைப்பிடங்களை, மலைகளுக்கு சென்று சந்தியுங்கள், சுற்றுலா தலங்களுக்கு சென்று சந்தியுங்கள். உங்களுக்கு அதுதான் பொழுதுபோக்கு, இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட பொழுதுபோக்கு. இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாத, இறைவனுடைய வார்த்தைகள் கட்டளைகளை நிராகரித்து விட்டு செய்யப்படக்கூடிய, ஏற்படுத்தப்படக்கூடிய பொழுதுபோக்கு ஒரு முஸ்லிமிற்கு பொழுதுபோக்கு அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விட்டு உங்களையும் மேமே பாதுகாப்பாடாக. ஹாதா மினிது வலில்மும் எழுந்தில் அக்கொலி கொள்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன முஅஜ்மஈன்.